Hello friends, welcome back to Coffee Break. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது 555 ஐஸில் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் என்ன, அதை வச்சு நாம் எப்படி அப்ளிகேஷன் ரியல் டைமாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 555 மோனோஸ்டேபிள்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். நீங்கள் நேராக கூகுளில் வாட் இஸ் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னு போட்டு பாருங்கள். டெஃபினேஷன் அழகாக கொடுத்துருக்காங்க. நாம் எப்போ ஒரு இன்புட் பல்ஸ் அதாவது ஒரு ட்ரிகர் கொடுக்குறோமோ அப்போ ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு அவுட்புட் ஹை ஸ்டேட் கிடைக்கும். எப்போ மறுபடியும் ட்ரிகர் கொடுக்குறோமோ அப்போ தான் மறுபடியும் ஹை ஸ்டேட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே அவுட்புட் பின்னில் தேர்ட் பின்னில் வந்து ஹை ஸ்டேட் கொடுக்குறோம், கிடைக்குது. ஸோ எப்போ ஒரு ட்ரிகர் கொடுக்குறோமோ அப்போ அந்த ஹை ஸ்டேட், இந்த ஹை ஸ்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் லோ ஸ்டேட்டாக மாறிடும். மறுபடியும் ரீட்ரிகர் பண்ணால் தான் ஹை ஸ்டேட் கொடுக்க முடியும். ஹை ஸ்டேட் அது மெயின்டைன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதை இந்த ரெசிஸ்டரும் இந்த கெப்பாசிட்டரும் தாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டருக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக எலக்ட்ரானிக் அசிஸ்டன்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள் தெரியும். இல்லைனா நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 555 கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 555 கால்குலேட்டரில் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் போங்க. ஸோ நான் வந்து 1000 மைக்ரோஃபாரட் தென் 100K. ஸோ 100 கிலோ கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து 110 செகண்டுக்கு நமக்கு ஆன் டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வேணும் இல்லைன்னா 20 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் நீங்கள் இதில் அது அப்ளை பண்ணி கரெக்டான ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ நான் என்னோடய அப்ளிகேஷனுக்காக 1000 மைக்ரோஃபாரட்டும் 100 கிலோவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்க. ஸோ இந்த சர்க்யூட்டை தான் நான் ஹார்ட்வேராக பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட்வேரில் நான் ட்ரிகர் கொடுக்கும்போது அந்த சர்டன் டைமுக்கு ஆன் ஆக போகுது. இந்த ஹார்ட்வேரில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரிகர் கொடுத்து ஒரு சர்டன் டைம் ஆன் ஆகிருக்குது, அதாவது 110 செகண்ட்ஸு. ஸோ அதை வந்து டைமிங்கை கால்குலேட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வீடியோட லெங்த் அதிகம் ஆகும். அதனால ட்ரிகர் ஆகும்போது ஒரு சர்டன் டைம் ஆன் ஆகிருக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஐஆர் சென்சாரை இன்டர்ஃபேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அவுட்புட் ஒரு பஸர் கிடைக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே கைஸ். ஸோ நேராக ஹார்ட்வேருக்கு போகும். ஸோ ஹார்ட்வேர் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டின சர்க்யூட்டை நான் இங்கே வந்து சோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சோல்டிங்கை வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் உங்களுக்கு தேவை எப்படியோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸில் வந்து நம்ம சோல்டிங் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட 555 ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. தென் 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ 1000 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட். அண்ட் இதில் வந்து இன்னும் இருக்குங்க, இது தாங்க நம்மளோட 100K ரெசிஸ்டர். தென் 0.1 மைக்ரோஃபாரட் 5வது பின்னுக்கு நான் ஷார்ட் பண்ணியிருப்பேன். தென் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்புட் கொடுக்குறதுக்கு அது வோல்டேஜ் விசிசி கிரவுண்டுக்கு 2 வந்து பின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்னோட பவர் சோர்ஸ் வழியாக நான் விசிசி கிரவுண்ட் நான் எடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ விசிசி அண்ட் கிரவுண்ட். ஸோ நான் கனெக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரா கீழே ஏற்கனவே அந்த கிரவுண்ட் கூட நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கிரவுண்டில் வந்து இன்னொரு டெர்மினல் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு லோ சிக்னலை இன்புட்டாக கொடுத்தா தான் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். ஸோ எந்த பின்னில், 2வது பின்னில். ஸோ நான் 2வது பின்னில் ஷார்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, எல்இடி க்ளோ ஆகிடுச்சு. ஸோ இந்த எல்இடி எவ்வளோ நேரம் க்ளோ ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 110 செகண்ட்ஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து எல்இடி க்ளோ கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ இந்த எல்இடி வந்து க்ளோ கண்டிஷனில் இருக்குது. ரியாலிட்டியாக இந்த 555 மோனோஸ்டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஹார்ட்வேர் நான் மாற்றிடுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இந்த பார்த்துக்கோங்க, இது ஒரு ஐஆர் சென்சார், ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். யோசிச்சு பாருங்கள், இந்த ஐஆர் சென்சாரில் ஒரு அவுட்டு, கிரவுண்டு, விசிசி இருக்குது. ஸோ விசிசிக்கு 5 வோல்ட்டாம்,
கிரவுண்டுக்கும் இந்த அவுட்டை நான் நேர் இந்த பஸ்ஸருக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டு ஒரு பஸ்ஸருக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐஆர் சென்சார் என்னது, ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரண்டில் வந்துச்சுன்னா அவுட்புட்டை ஹை கொடுக்கும். அந்த ஹை கொடுக்குறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பஸ்ஸருக்கு கொடுக்குறோம். அப்போ இப்படி ஜஸ்ட் கை வச்சுக்கிட்டே, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரண்டில் இருந்தால் மட்டும்தான் பஸ்ஸர் வந்து ஆன் ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் இருக்கும், இல்லைன்னா அது ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ ஜஸ்ட் இப்படி ஜஸ்ட் கையை வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு பீப் தான் கேட்கும். அதே நான் யோசிச்சு பாருங்க, இந்த அவுட்டை நேராக 555 இன்புட்டுக்கு நான் ட்ரிகராக கொடுத்தேன், 555 அவுட்டுக்கு பஸ்ஸராக கொடுத்தேன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2 செகண்டுக்கு அந்த பஸ்ஸர் வந்து ஆன் ஸ்டே, அதாவது 2 மினிட்டுக்கு என் ஹார்ட்வேர் படி 2 மினிட்டுக்கு அந்த பஸ்ஸர் ஆன்லேயே இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு செக்யூர் சிஸ்டம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஹார்ட்வேரை நான் இனி இதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அவுட்புட் காட்ட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஹார்ட்வேரை நான் இப்போ மாடிஃபை பண்ணியாச்சு. ஸோ ட்ரிகர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஐஆர் சென்சார் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் அவுட்புட்டுக்கு வந்து நான் பஸ்ஸர் வச்சுருக்கேன். ஸோ வியூக்காக நான் கேமரா ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் டவுன் பொசிஷனில் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் வீடியோ ஏரியா இதுக்கும் கிளிப்புக்கும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி 555 அவுட்டுக்கு நான் ஐஆர் சென்சார் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஹார்ட்வேரை ஆன் பண்ணுறேன். ஹார்ட்வேர் ஆன் பண்ண உடனே ஐஆர் சென்சார் எனேபிள் ஆனது தெரியும். ஸோ இப்போ ஐஆர் சென்சார் ஃப்ரெண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே அவுட்னு ஒரு எல்இடி இருக்குது, அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, ஆன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஐஆர் சென்சார் டிடெக்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஹார்ட்வேர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஆர் சென்சார் டிடெக்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்டில் 2 நிமிஷத்துக்கு பஸ்ஸர் ஆன் ஆகும், டிபெண்டிங் அப்போ அந்த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர். இவ்வளோ தாங்க மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரிகர் கொடுத்து நமக்கு ஒரு ஹை ஸ்டேட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மோனோஸ்டேபிள்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா டெஃபினட்டாக நான் வீடியோவை போடுறேன். உங்களோட கருத்துக்கள் எப்பவுமே நான் வர வைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், see you அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.